நம்ம இந்த வலைவலி ஆரம்பிச்சு, காணொளிகள் போட ஆரம்பிச்சு ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. மே 7 முதல் காணொளி போட்டது. இன்னைக்கு மே 28 ஒரு 20 நாளா காணொளிகள் ஒரு 5, 6 காணொளிகளாட்டும் போட்டிருக்கோம். அதுல ஒரு 2, 3 காணொளிகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்தின் மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு காணொளிக்கு. அந்த காணொளி போடும்பொழுது என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் வந்து இப்படி ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு விரக்தி இருந்தது. அதே மாரி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதன் அடிப்படையில நம்ம அந்த காணொளிய போட்டிருந்தோம். ஆனா என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எதையுமே கண்மூடித்தனமாக நம்ம ஆதரிக்கக் கூடாது. ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கும்போது கூட, ஒருத்தன் விரும்பி வரான் நம்ம கிட்ட வேலை செய்ய அப்படின்னா, நம்ம பல கேள்விகள் கேட்போம். எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இருந்தாலும், "நீ ஏன் இங்க வர? உனக்கு என்ன இங்க அதுக்கான தேவை இருக்கு?" அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு, அவனுடைய பின்புலத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவன வேலைக்கு வைப்போம் இல்லையா? அது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும். நம்மளுடைய பொறுப்ப அது வெளிப்படுத்தும். அதே மாதிரி தான் மக்கள் வந்து என்ன கண்மூடித்தனமாக ஒரு தமிழ் தேசியம் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசியத்துக்குள்ள ஆர்வமா வரான் அப்படின்றதுக்காகவே தமிழ் தமிழ் தேசியவாதியாக என்னை ஏத்துக்கணும், இல்ல ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத நான் விரும்பல. என்னுடைய நிலைப்பாட்ட நான் முன்வைக்கணும்னு விரும்புறேன். திராவிடம், இந்துத்துவா இதெல்லாம் இருந்தாலும் ஏன் தமிழ் தேசியம்? தமிழ் தேசியத்துக்குள்ள என்னுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய புரிதல் என்ன? இதை எல்லாத்தையும் முன் வச்சுட்டு, அதன் அடிப்படையில மக்கள் வந்து வரவேற்பு குடுக்கிறத நான் விரும்புறேன். ஸோ, அதனால தான் இந்த காணொளி. தொடர்ந்து பாருங்க. எனக்கு அரசியல் புரிதல் அப்படின்றது வந்து, அரசியல் அறிமுகம் அப்படின்றது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலகட்டத்தில, ஒரு 4வது, 5வது படிக்கிற காலகட்டத்தில, இப்ப எனக்கு வந்து ஒரு 28 வயசு. ஸோ 4வது, 5வதுனா அப்ப ட டைம் பீரியட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்கள கூட்டின்னு போயிட்டு திரைப்படங்கள்லாம் காட்டுவாங்க. இந்த பொம்மை படம் அவங்களுக்கு ஏத்த திரைப்படங்கள்லாம் காட்டுவாங்க. நான் 1வது, 2ஆம் வகுப்பு படிக்கும்போது, எங்க ஊர் சாமியாபுரம் ரோட் பக்கம் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஜி பூம்பா படம் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, நான் 4வது படிக்கிற டைம்னு நெனைக்கிறேன். அப்போ எங்க ஊர் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம். அந்த பாப்பிரெட்டிப்பட்டியில வந்து எங்க டவுன்ல வந்து ஒரு தியேட்டர் இருக்கும். அங்க தான் வந்து எங்களுக்கு 4வது படிக்கிறப்போ ஒரு படம், அதாவது காமராஜர் அவர்களுடைய படம் போட்டு காமிச்சு ரூ. 5 டிக்கெட் அது. அந்த ரூ. 5 டிக்கெட் வாங்கிட்டு அவங்க எங்களுக்கு வந்து அந்த படம் போட்டு காமிச்சாங்க. காமராஜர் படம். ஸோ அங்கருந்து தான் என்னுடைய அரசியல் அறிமுகம் அப்படின்றதே வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா, அப்போ வந்து எனக்கு காமராஜர புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. காங்கிரஸ பத்தியோ, இந்திய தேசியம் பத்தியோ நமக்கு தெரியாது. ஆனா, காமராஜர் அப்படின்றத வந்து பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. புத்தகங்கள் படிக்கிறது, அவர பத்தி ஏதாவது படிக்கிறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேசின டயலாக், குறிப்பா அந்த பள்ளிக்கூடங்கள் கட்டினது, அதுக்காக அவர் எடுத்த முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு இருந்தது. நாம பாப்பிரெட்டிப்பட்டி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும்பொழுது, ஒரு கட்டிடத்துல வந்து அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். இது அவர் காலகட்டத்துல கட்டினது அப்படின்ற மாரி. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பெருமையா நான் நினைச்சேன் அந்த டைம்ல. அப்படிதான் வந்து காமராஜர் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் அ பக்கம் அப்படின்றதே நம்ம வர ஆரம்பிக்கிறோம். அப்போ எப்போ தமிழ் தேசியம் அப்படின்றது உள்ள வருது அப்படின்னா, அங்க கட் பண்ணது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, 2016, 17 காலகட்டங்கள்ல தான் ஆரம்பிக்குது. 2017 17 டைம் அப்படின்னு அந்த டைம்ல வந்து தொடர்ந்து ஐயா சீமான் அவர்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்பொழுது, அவர் பேசக்கூடிய கருத்துக்களை கேட்கும்பொழுது, ஈழம் அப்படின்றத பத்தி தெரிய வருது. அப்ப ஈழத்த பத்தி நம்ம YouTubeல சர்ச் பண்றப்போ, அதுல பார்க்கக்கூடிய காணொளிகள். ஸோ அது ஏற்படுத்தின தாக்கம். அதுதான் தமிழ் தேசியத்துக்குள்ள முதல் படியாகவே எனக்கு இருந்தது. அந்த டைம்ல வந்து நான் வந்து ஓட்டு அரசியல்னா திமுகவுக்கு தான் ஆதரவு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, அ என்ன சுத்தி இருந்த நிலைப்பாடுகள், நான் பார்த்த மனிதர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 2 நிகழ்வு நான் சொல்லுவேன். அ குறிப்பிட்டு சொல்லணும்னா, எங்க வாழ்க்கையில நடந்தது ஒரு 2 நிகழ்வு. மத்தது எல்லாமே ஓரளவுக்கு படிச்சது, தெரிஞ்சது தான். ஒண்ணு அதாவது முகிலன் அப்டின்ற ஒரு நண்பர் இருந்தாப்புல. அவர் எப்பவுமே வந்து யார்கிட்ட பேசணும்னாலும், பழகும்போதும் சரி, கை காட்டும்போதும் சரி, இந்த 5 விரல அப்டியே தூக்கி காட்டிட்டு தான். இந்த 5 விரல தான் அப்டியே காட்டுவாப்புல. அதே மாரி வணக்கம் வைக்கும்போது நம்ம அந்த 5 விரல அப்படியே விரிச்சு வச்சு தான் வணக்கம் வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். என்னன்னா, திமுகவுடைய தீவிர ரசிகராவே இருந்தாப்புல அவரு. அவரு கூட பழகுனதும் சரி, அதே மாரி ராம் அப்படின்ற ஒரு நண்பர் இருந்தாப்புல. அவர் வீட்டுக்கு போகும்போது, கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் இருந்தது. அவருடைய நிகழ்வுகள், அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போதும் சரி, சில நண்பர்கள், மத்த நண்பர்கள் இதெல்லாம் பேசும்பொழுதும் சரி, திமுக மீது ஒரு நல்ல நன்மதிப்பு அப்படின்றது வந்து இருந்தது எனக்கு. மிகப்பெரிய அளவுல அந்த திமுக செய்த துரோகம் அதெல்லாம் அந்த டைம்ல நமக்கு படிச்சதோ, இத தெரிஞ்சுக்கிட்டதோ கிடையாது. ஆனா, ஒரு நன்மதிப்பு. இந்த மக்கள் ஏன் வந்து திமுக பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றத மேல நமக்கு வந்து உண்மையிலேயே நானும் அவங்க ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அப்படிதான் 2021ல அவங்கள ஆதரிக்கிறோம். 2021 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, ஒரு கொஞ்ச நாள் உண்மையிலேயே நான் ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு தான் நெனச்சேன். அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஃபாரின் போய் செட்டில் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா கெனடா. கெனடா அப்படின்ற ஒரு நாடு மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டம் அதெல்லாம்.
அந்த 2021ல உண்மையிலேயே நான் ஒரு நல்ல ஆட்சின்னு நம்பிட்டு இருந்தப்போ, ஒரு கொஞ்ச காலம் போய் நெறைய அதாவது ஆணவ படுகொலைகள், தொடர்ந்து லாக்அப் டெத்து இந்த மாதிரிலாம் நடக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்களே மக்கள் நடத்துற விதம், அ இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இவங்க வந்து சரியான ஆட்சி தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரசியல தொடர்ந்து பார்க்கும் பொழுது, ஒரு பனிப்போர நம்ம பார்க்குறோம். தமிழ் தேசியத்துக்கும், திராவிடத்துக்கும் எதிராக இவங்க வைக்கக்கூடிய தத்துவங்கள், இவங்க வைக்கக்கூடிய தத்துவங்கள் 2 பேரும் விவாதிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, பல கேள்விகள் நம்மள நெறைய படிக்க தோணுது. நம்மள சிந்திக்க வைக்குது. அப்போ இதுல இருந்து நம்ப கத்துக்கும்போது பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு புரிதல் வருது. அதாவது என்னுடைய ஒரு சில காணொளிகள் பார்த்திருந்தீங்கன்னா, நெறைய திமுகக்கு ஆதரிச்சிருப்பேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பீரியட்ல பொருளாதாரம் ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். உண்மையிலேயே அத நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே அது வளர்ந்திருக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்ப படிச்சது உண்மையிலேயே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அப்படிதான் நமக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இந்த திராவிடத்தின் மேல, இந்த தத்துவத்தின் மேல நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரல. தமிழ் தேசியம் நோக்கி தான் நம்ம போறோம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருக்கேன். இப்ப நான் வந்து நல்லாவே சம்பாதிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு, அங்க நான் நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சாலும், அவன் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பும் குடுப்பான். எனக்கு திறமை இருக்கிற பட்சத்துல எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு குடுத்து அவன் எடுத்துக்குவான். நல்ல வேலையும் வாங்குவான். அவனும் ஒரு காலகட்டத்துல வளர ஆரம்பிப்பான். அவனுடைய மக்களுக்கும் அங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேவைப்படும். அப்படிலாம் காலகட்டங்கள் வரும்பொழுது, அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய குடிமக்கள், அவனுடைய மக்கள், அவன் இன மக்கள் அவங்களுக்கு முதல் உரிமை குடுக்க ஆரம்பிப்பான். என்னை வந்து 2ஆம் தர மக்களா நடத்த ஆரம்பிப்பான். அப்போ 2ஆம் தர மக்களாக போகும்பொழுது, அந்த மக்களுக்கு அங்க வந்து வேலை வாய்ப்புகள் அடி வாங்கும். அ அவங்களுடைய உரிமைகள் அப்படின்றது வந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவங்களுடைய உரிமைக்காகவும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும், அவங்களுடைய தாய் நிலத்தை அவங்க நம்பி திரும்பி வர்றதுக்கான ஒரு தேவை ஏற்படுது. அப்போ நான் திரும்பி வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட என்னுடைய தாய் நிலம் எனக்கானதாக இருக்கணும் இல்லையா? அது அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பியாச்சு. அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், நிலம் எல்லாமே வடவர்கள் கைக்கு போயிடுச்சு. ஆட்சி அதிகாரம் அப்படின்றது போதைப் பொருள் விக்கிறவங்களுடைய கைக்கு போயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமையில தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னதான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வாழ்ந்து திரும்பி வந்தாலும், எனக்கான ஒரு அடையாளத்துக்கு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, என் தாய் நிலத்தை நம்பி நான் வரும்பொழுது, அந்த தாய் நிலம் எனக்காக இல்ல அப்படின்றப்போ, நான் என்ன எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் நான் அடிமை தான். அப்போ இதுதான் திராவிடத்தின் மீது நமக்கு ஒரு எதிர்ப்பை அதாவது விதைக்குது. அவங்க என்னதான் இந்த ஐடி செக்டார்ஸ்க்குலாம் நல்லா பூஸ்டப் பண்ணி ஏத்தி விட்டிருந்தாலும், இங்க தொடர்ந்து இந்த கனிம கொள்ளைகள்ல அவங்க ஈடுபடும்போது, இந்த மணல் கொள்ளைகள்ல ஈடுபடும் பொழுது, போதை கலாச்சாரங்கள வந்து அழிக்காம, ஒழிக்காம அதை வந்து ஊக்குவிக்கிறப்போ அவங்க அதாவது முழுக்க முழுக்க அந்த போதையால இந்த சமூகம் அழியுதுன்ற ஒரு நிலைப்பாட்ட நான் எடுக்கல. ஆனாலும் இந்த நிலைமைக்கு போகிற அளவுக்கு இந்த திராவிட அரசு விடுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லாமயா விடுறாங்க? இந்த மக்கள் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சொம்படிப்பாங்க. அவங்க பின்னாடியே எதா இருந்தாலும் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம தத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது, இது மீது நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்றது தான் முழுக்க முழுக்க வந்து திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு அப்படின்னு வருது. எனக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 50 வருட திராவிடத்த பார்த்தோ, இல்ல 20 வருடமா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள பார்த்தோ வரல. இந்த குறிப்பிட்ட 2021க்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் மிக முக்கியமான காரணம். நான் ஏன் திமுகவை எதிர்க்கிறேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்றது. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லையா? நான் ஃபாரின் போகணும்னு. ஏன் நெனச்சேன்? அங்க ஒரு நல்ல காற்று இருக்கு. சுத்தமான இடம் இருக்கு. அதாவது அழகிய சூழல் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்து தானே நம்ம அங்க போய் வாழணும்னு விரும்புறோம். அந்த மாரி ஒரு சூழல இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுபவர்களும், நாம் தமிழர் கட்சியும் ஏன் நாம அந்த நாட்டுக்கு நம்ம மக்கள் போகணும்? அது மாதிரி ஒரு சூழல நம்ம நாட்டிலேயே நம்ம உருவாக்குவோமே அப்படின்னு அவங்க பேசும்பொழுது, அத வந்து நாம ஆதரிக்க ஆரம்பிக்கிறோம். அது மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. அப்படிதான் தமிழ் தேசியம் நோக்கியும், அதாவது தமிழ் தேசியம் நோக்கியும், நாம் தமிழர் நோக்கியும் நம்மளுடைய பயணம் அப்படின்றது வந்து இதுல இருந்து தான் வருது. அப்ப நான் இப்போ நாம் தமிழரை வந்து கண்மூடித்தனமாக நான் ஆதரிக்கிறேனா அப்படின்னு கேட்டா, அப்படியும் கிடையாது. நாம் தமிழர் மேல எனக்கு சில விமர்சனங்கள், கேள்விகளும் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரம். இப்போ இந்த தற்சார்பு பொருளாதாரத்த அவங்க எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2, 3 வருடங்கள்லயோ, இல்ல அந்த 5 ஆண்டு காலகட்டத்திலயோ அவங்க முழுசா மாத்திற முடியாது. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாவது வேணும் அப்படின்றப்போ, இந்த 10 ஆண்டுகள்
இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் செக்டார், குறிப்பா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இந்த சர்வீஸ் செக்டார்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலயும் இப்ப நான் வந்து ஒரு ஐடில வேலை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஐடி செக்டார் அதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றப்போ, எங்களுக்கான வேலை வாய்ப்புகள்ல எப்படி இருக்கும்? இப்போ அந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாத்துறாங்க அப்படின்னா, இங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு 20, 25 வயசுல இருக்கக்கூடியவங்களோட அடுத்த வாழ்வாதாரம் அவங்களுக்கு எப்படி மாறும்? அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதாவது இது சார்ந்து அவங்க எந்த ஒரு தெளிவான விளக்கத்தையும் இதுவரைக்கும் அவங்க குடுத்ததாக நான் பார்க்கல. அப்படி இருக்கிறப்போ, இது சார்ந்து எனக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்கு. அப்படி கேள்விகள் இருந்தாலும், அவங்க கிட்ட அவங்க வைக்கக்கூடிய தத்துவங்கள் மீது நான் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா, மத்தவங்க வைக்கிறத விட அவங்க பெட்டரா வைக்கிறாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிதான் ஓட்டு அரசியல்ல நாம் தமிழரை வந்து நாம் ஆதரிக்கிறோம். அதே சமயம் திராவிடத்தை வந்து முழுசா ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நான் நினைக்கல. காரணம், அவர்களை நம்பக்கூடிய மக்கள், அவர்கள் செஞ்ச காரியங்களால வளர்ந்த மக்கள், உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில மேம்பட்ட மக்கள் அப்படின்றவங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்க தான் செய்றாங்க. அத நம்ம மறுக்கவும் முடியாது. இப்போ நான் ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா, நான் என்னுடைய செக்டார் எப்போலாம் இந்த தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கு, நான் வந்து இப்போ பெங்களூர்ல தான் வேலை பார்க்குறேன். ஸோ தமிழ்நாடு அப்படின்றத பார்க்கும் பொழுது, அங்க அந்த வளர்ந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து உண்மையிலேயே அதிகமான வளர்ச்சி வந்து திமுக பீரியட்ல நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, பெரும்பான்மையான மக்கள் இவங்கள ஆதரிக்கிறதுக்காக காரணங்களும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றப்போ, நம்ம கண்மூடித்தனமாக ஒரு தத்துவத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்றதுக்காகவே அத ஒழிச்சிடணும் அப்படின்னு நான் விரும்பல. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனால நான் அதோடைய ஒழிப்ப பத்தி பேசல. ஆனா அதே சமயம் ஒரு தத்துவம் அப்படின்றத வந்து 2, 3 தத்துவங்கள ஒட்டுமொத்தமா ஏத்துக்கிட்டு நம்ம வாழவும் முடியாது. ஏதோ ஒரு தத்துவத்துல நம்மளுடைய நிலைப்பாட்ட நம்ம உறுதியா நிக்கணும். அப்படிதான் தமிழ் தேசியத்தில் நான் உறுதியாக நிக்கிறேன். திராவிடத்தையும் எதிர்க்கிறேன். ஆனா, எந்த ஒரு தத்துவத்தையும் அழிப்பது என்னுடைய நோக்கம் இல்ல. நான் தமிழ் தேசியம் படிக்க படிக்க, தமிழ் படிக்க படிக்க நான் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு உயிர்மை நேயம். எந்த ஒரு நம்மள சுத்தி எல்லா மக்களும் இருப்பான். நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், நம்மள எதிர்க்கக்கூடியவன், துரோகி, இந்த மாரி பலரும் இருப்பார்கள். ஆனா, அவர்களை எல்லாம் தாண்டி நம்மளுடைய சுய ஒழுக்கம், நம்மளுடைய மேன்மை, நம்மளுடைய நல்லொழுக்கம் இதை எல்லாத்தையும் நம்ம முதன்மையாக வச்சு நம்ம வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லணுமே தவிர, மத்தவன் எப்படி நம்மள எதிர்க்கிறான், நம்ம எப்படியாவது மத்தவனை அழிச்சு ஒழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட தமிழும் சரி, தமிழ் தேசியமும் சரி கற்பிக்கிறதே கிடையாது. ஆனாலும் சில தமிழ் தேசியர்கள் உண்மையிலேயே நாம பின்பற்றக்கூடியவர்களே வந்து தமிழ் தேசியத்திலிருந்து இது ஒழிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு சந்தேகம், அதாவது ஒரு பயம், பயம், சந்தேகம், அந்த உணர்வு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு இது இப்படி இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது மனசுக்குள்ள எழுந்துகிட்டே தான் இருக்கு. அதை நோக்கி நம்மளுடைய பயணம், அது சார்ந்த நம்மளுடைய படிப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டே தான் இருக்கு. இதுதான் என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, தற்போதைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் புரிதல் அப்படின்றது வந்து இதுதான். தமிழ் தேசிய ஆதரவு, தமிழ் தேசியத்துக்கான நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்றது தமிழ் தேசியத்துக்காக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வந்தாச்சு. திராவிடத்தை பொறுத்தவரை மற்ற தத்துவங்கள், அதாவது திராவிடம் மட்டும் கிடையாது, அது இந்திய நேஷனலிசமா இருந்தாலும் சரி, இந்துத்துவாக இருந்தாலும் சரி, கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, தலித்தியமாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதே சமயம் அதை நான் ஏற்றுக்கல. எனக்குன்னு நான் ஏத்துக்கிட்ட என் மக்களுக்கான, என் மாநிலத்துக்கான, என் இனத்துக்கான, எனக்கான ஒரு தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம். அதோடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவோம். அது மட்டும்தான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு.